நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தொடங்கி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த ஷஹாதத் வரைக்குமான தொடர் நிகழ்வு. இன்றைக்கி வந்து 43வது கிளாஸில் வந்து நம்ம இருக்கோம். கடந்த வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உமர்லையும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இஸ்லாத்தில் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க ஒரு சட்டம் இயற்றி விட்டால் அதை சஹாபாக்கள் வந்து அங்கீகாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சஹாபாக்களுடைய ஜமாத்து அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை வந்து மாற்றுவது யாருக்குமே அனுமதி கிடையாது. எப்படி குரானில் ஒரு விஷயம் கரெக்ஷன் பண்ணக்கூடாதோ, ஹதீஸில் எப்படி ஒரு விஷயம் கரெக்ஷன் பண்ணக்கூடாதோ, அது மாதிரி இதுவும் வந்து தலீல் ஆயிரும் அப்படிங்கிறது சில உதாரணங்களை நம்ம பார்த்தோம். அப்போது அடுத்ததாக கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, அரபு தீபகற்பம் முழுவதும் காலி பண்ணுறாங்க. யார்? உமர்லையும் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் வெளியேற்றுறாங்க. ஏன்னா கிளர்ச்சிகள் வந்து இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, இந்த பொய் தூதர்கள்லாம் உருவானாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்தவர்கள் வந்து கொஞ்சம் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே கால்குலேட் பண்ணி அது எல்லாமே யூதர்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த சில்மிஷங்களை பண்ணுறாங்க. இப்னு உமர்லையும் அவங்கள வந்து தாக்குறாங்க. ஸோ அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல ப்ரொடெக்டட் ஜோனா, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா அரபு தீபகற்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மாற்றணும்னு தான் சொன்னாங்க. அவங்களுடைய கடைசி உபதேசங்களில் ஒரு உபதேசம் என்ன அப்படின்னா, யூதர்களை அரபு தீபகற்பத்திலிருந்து வெளியேற்றுவது. அப்போது அந்த அடிப்படையில் உமர்லியானோ வந்து அந்த நடவடிக்கை எடுத்தாங்கிற வரைக்கும் பார்த்தோம். இப்போ மீதி அந்த தொடர்ச்சியை வந்து பார்ப்போம். அது இப்போது ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரசீகம் வந்து ஜெயிச்சது எப்படி அப்படின்னா, அது சுருக்கமாக, அதாவது ஃபுல்லாக அது சுருக்கங்கிறத விட அதை வந்து அப்படியே நான் தூக்கிட்டேன்னு சொல்லலாம். இந்த நிகழ்வுகள் போரில் என்ன நடந்துச்சு, அந்த எந்தெந்த நிறைய படை தாக்குதல்கள் நடந்தது, கிட்டத்தட்ட ஒரு 10-15 தாக்குதல் பக்கமாக நடக்கும். அதுக்கப்புறம் தான் பாரசீகம் ஜெயிக்கும். பாரசீகம் போகிறோன்னு பாரசீகம் போய் உடனே ஜெயிக்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளை ஜெயிச்சாங்க. அது எப்போ நடந்தது? மக்கா வெற்றியில். ஆனால் அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 15-20 போர்கள் நடந்தது. எல்லாமே எதுக்கு? மக்காவை ஜெயிக்கிறது தான். அப்போ அது மக்கா போர் அப்படின்னா மக்கா ஒரு போரை சொல்ல முடியாது. பத்ரு, உஹது, கந்தக், இது எல்லாமே மக்காவுக்காக நடந்த போர் தான். அப்போது அதே மாதிரி தான் பாரசீக வெற்றி அப்படிங்கும்போது, பாரசீகமும் ஒரு இடத்துல வந்து நடந்த போர் கிடையாது. நிறைய இடங்கள் அவங்களுடைய ராணுவ பேஸ்லாம் எங்கெங்கே இருக்குமோ அங்கே எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி தான் வந்து போர்கள் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ அதை வந்து விரிவாக வந்து கொண்டு போனோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்டாக போயிடும். அதனால் அது ஸ்கிப் பண்ணியாச்சு. இதில் ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னு இந்த போர்களை பற்றி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உமர் சீரீஸில் வந்து ஓரளவு விரிவாக எடுத்திருக்காங்க. உமர் சீரீஸ்னு சொல்லிட்டு உமர்லியானுடைய அந்த வாழ்க்கை வரலாறு இருக்குல்ல, அதில் வந்து ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. இன்ஷால்லா அதையும் நம்மளே அது வெளியிடுறதுனால சரி அதில் நீங்கள் டீட்டெயில் இருக்குது, அதை பார்த்துங்க. அந்த போர்களை வந்து லைவாக என்ன நடந்துச்சு, யார் லீட் பண்ணா, எப்படி நடந்தது, அது எல்லா விஷயங்களும் அதில் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுடைய அந்த மெயின் பர்பஸ் என்னவோ அதிலே நம்ம இருக்கலாம். அதாவது ஹிலாஃபத் எப்படி உருவானுச்சு, ஹிலாஃபத் எப்படி வீழ்ந்தது, இந்த 2 விஷயங்கள் மட்டுமே தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அது ரிலேட்டடான விஷயங்கள் பார்க்க இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு போகிறோம். ஏன்னா காலிசியா யுத்தம்னு எடுத்திங்கன்னா அதுவே வந்து ஒரு 4-5 வாரமாவது பேச வேண்டிய அளவுக்கு மேட்ரு அது. அப்போ இந்த ஈராக் போர், அதாவது அதோடைய தொடக்கம் எங்கேருந்து ஏற்படுது அப்படின்னா, முதல்ல ஈராக் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. பாரசீக பேரரசு இருக்கு இல்லையா, அந்த பாரசீக பேரரசோட ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை ப்ராசஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஈராக் மேலே முதல்ல வந்து தாக்குதல் தொடுக்கிறாங்க. அப்போ ஈராக்கை ஜெயிச்சதுக்கு அப்புறம், அது அபூபக்கர் காலத்திலே நடந்துருச்சு. ஈராக்கை ஜெயிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த படைகள் எல்லாமே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்புறம் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவங்க பெரும் படைக்கு தளபதியாக இருந்தாங்க. இவங்க 2 பேருமே எங்கே போயிடுறாங்கன்னா, அங்கே போயிடுறாங்க. எங்கே? ரோமாபுரிக்கு போயிடுறாங்க. ஒரே நேரத்தில் 2 போர்களையும் வந்து மேற்கொண்டிருந்தாங்க. யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இந்த இடம் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜெயிச்சாச்சு, போயாச்சு, ஈராக்கை கைப்பற்றியாச்சு, ஜெயிச்சாச்சு. இப்போ ஈராக்கை விட்டு படைகள் போன உடனே இப்போ என்ன ஆயிடுச்சு, ஈராக்கு வேக்யூம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல படைகள் வந்து இப்போ இல்லை, சும்மா ஆட்சியாளர்கள் மட்டும்தான் இருக்காங்க. வெறும் ஆட்சியாளர்கள்னால என்ன பண்ண முடியாது, டிஃபெண்ட் வந்து பண்ண முடியாது. அதே சமயம் அந்த பாரசீகம் தோத்துருச்சுன்னா அவ்வளோதான், செத்துட்டானுங்களா, சாகலை, பின்வாங்கியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பின்வாங்கியிருந்தாங்க. ஆனால் ஒரு ஆபத்து வந்து எப்பயுமே இருக்கும். ஏன்னா வல்லரசுங்கும் போது சும்மா இருக்காது. இந்த குலிபத்து ரூமில் கூட வரும்ல, ரூம் வந்து 30 எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ரோம் வந்து தோத்துருச்சு ஆனால் மறுபடியும் ஜெயிக்கும் அப்படின்ட்டு. எப்பயுமே வல்லரசுகளுக்கு உண்டான அந்த கெப்பாசிட்டியே என்ன அப்படின்னா, போரில் அவங்க தோத்தாங்கன்னா மறுபடியும் கம்பேக் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வல்லரசு. அடி வாங்கிட்டு சும்மா போயிட மாட்டாங்க, போயிட்டாங்கன்னா ரிட்டர்ன் வருவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு த்ரெட்னிங் இருந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல பொறுப்பாளராக யார் நியமிக்கப்பட்டிருந்தாங்கன்னா முசன்னா இப்னு ஹாரிஸ்ங்கிற நபித்தோழர் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, படைகள் வந்து கேட்குறாங்க, அவருக்கு தகவல் வருது, பாரசீகம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, மறுபடியும் ஈராக்கை வந்து கைப்பற்ற முயற்சி பண்ண போகுது. அதெல்லாம் வந்துடும் தகவல்லாம், அங்கங்கே உளவாளிகள் இருப்பாங்க, அங்கங்கே நியூஸ் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க, அதெல்லாம் வந்துடும். வந்த உடனே தான் அவங்க படை கேட்குறாங்க. படை கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, முசன்னாவுக்கு படைகள் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இவங்க வஃபாத்தாயிடுறாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, முதல்ல இவர் கையில் படை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதான் 3 நாள் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படைகள் வந்து புறப்பட்டு போகுது. அந்த படைக்கு யார் தளபதியாக இருந்தாங்கன்னா, அபூ உபைதா பின் மசூத் சக்வி அப்படிங்கிற இன்னொரு ஆள் வந்து அவருக்கு தாவின்னு நினைக்கிறேன், அவர்களை அமீராக நியமிக்கிறாங்க. இவர் புதியவர். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த படைக்கு யாருமே பேர் கொடுக்காத போது இவர் முதல்ல எந்திரிச்சு நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவரை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக உமர் என்ன பண்ணுறாங்க, இவரை லீடராக போடுறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆனால் கீழே யார் இருக்கா, சஹாபாக்கள் எல்லாமே இருக்காங்க. யார்? இவருக்கு கீழே அன்சாரிகள் இருக்காங்க, முஹாஜிர்கள் இருக்காங்க, சஹாபாக்கள் இருக்காங்க. அப்போ அவங்க போகும்போது அட்வைஸ் பண்ணுறாங்க, உன்னை அமீரான ஆக்குனது எதுக்குன்னா, நீ முதல்ல எந்திரிச்சு முன் வந்ததுனால, இந்த போரில் கலந்துக்கிறது யாரும் முன் வராத நேரத்தில் நீ முன் வந்ததுனால உன்னை வந்து அமீரா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடன் நீ ஆலோசனை செய். உன் கூட வந்து படையில் யார் இருக்கா, நபி தோழர்கள் இருக்காங்க, நபி தோழர்களோட நீ ஆலோசனை செய், அவர்கள் பேச்சை கவனமாக கேள், அவங்க சொல்றது கொஞ்சம் கவனமாக கேளு.
எல்லா நேரமும் அவர்களை கவனத்தில் கொள், எப்போவுமே அவங்களுடைய ஆலோசனை நீ வாங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு சொல்றாங்க, போரின் முடிவு என்பது யாருக்கு நிதானமும் சிந்திக்கும் ஆற்றலும் உள்ளதோ அவருக்கு தான் சாதகமாக அமையும். நிதானமாக இருக்கணும், சிந்திக்கிறது இருக்கணும், கெப்பாசிட்டி இருக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியுங்கிறாங்க. ஏன்னா இந்த நபித்தோழர்கள் அட்வைஸ் பண்ணுறாங்கல்ல, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா சஹாபாக்களுடைய அந்த ட்ரைனிங் வந்து இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்த பயிற்சி இருக்குது. அதனால் வந்து போரின் போது எப்படி நடக்கணும், அந்த தந்திரங்கள், பொறுமை, அந்த இஸ்திகாமத்து, ஹிக்மத்து, இது எல்லாமே சஹாபாக்கள்கிட்ட தான் இருக்கும். அப்போ சஹாபாக்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சஹாபாக்களை கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஆனால் பின்னாடி என்ன நடந்தது, மன்னராட்சியில் என்ன நடந்ததுன்னா சஹாபாக்கள் மட்டம் தாழ்த்தப்பட்டார்கள். சஹாபாக்களை வந்து தரம் தாழ்த்தினாங்க. உங்ககிட்டலாம் என்ன பேச வேண்டியது இருக்குது, இப்படி நடத்தினாங்க. சஹாபாக்களை கண்ணி குறைவுபடுத்தினாங்க, அவமரியாதைப்படுத்தினாங்க, அவங்களுடைய அந்த பொசிஷனை கொடுக்கல. ஆனால் உமர்லியான் எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் அவர் என்ன எப்படி அட்வைஸ் பண்ணுறாரு பாருங்க, நீ உருப்படி ஆகணும்னா, நீ போரில் ஜெயிக்கணும் அப்படின்னா சஹாபாக்கள் கூட அவங்களுடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டாங்க. அப்போ இது ஒரு அவங்க சொல்லி இவங்க அனுப்புகிறாங்க, இவங்க கிளம்பி போகிறாங்க. இந்த போரில் என்ன கிடைக்குது, வெற்றி கிடைக்கும், அவங்க வந்துடுறாங்க. இவர் எதிர்பார்த்த மாதிரியே, முத்தன்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியே பாரசீகம் வந்து தாக்குதல் தொடுக்குது. ஆனால் அதுக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க. இவங்க ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லையா, சரியான பதிலடி வந்து அவங்க கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 முஸ்லீம்கள் வந்து கொல்லப்படுறாங்க. ஆனால் பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் நெருக்கமாக பாரசீகர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இப்போ இவங்க இந்த போர் பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சு முடிச்ச உடனே அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாரசீக பேரரசு இருந்தது இல்லையா, அவங்களுக்குள்ளேயே உள்நாட்டு குழப்பம் வந்து அந்த நேரத்தில் ஏற்பட்டுச்சு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஏற்பட்டது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பாரசீகத்துடைய தூதர் ஒருத்தன் வருவான் தெரியுமா, வந்துட்டு அவன் லெட்டர் கொண்டு வருவான், இந்த மாதிரி வந்து எங்களுக்கு கீழே நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, முதல்ல அவன் கிஸ்ரா இருக்காரான்னு முதல்ல செக் பண்ணிக்கோ, கிஸ்ராவே இல்லை அப்படின்றாங்க. சொன்ன உடனே அப்புறம் அவன் தகவல் அனுப்பி வந்து செக் பண்ணி பார்ப்பான், கிஸ்ரா செத்துட்டான் அப்படின்னு. இவருக்கு லெட்டர் போட்ட அந்த கிஸ்ரா செத்துட்டான் அப்படின்னு சொல்லி அது என்ன ஆயிடுச்சுன்னா கொலை பண்ணிடுவாங்க. ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனை, மன்னராட்சியில் இது ஒரு பெரிய ஃபித்னா. ஏன்னா ஒரு முறையான ஒரு பதவி அடையிறதுக்கு ஒரு வாசல் இல்லை. அப்போ முறைகேடாக ஆட்சியை வர்றது தான் மன்னராட்சி. அப்போ முறைகேடுங்கும்போது அதில் யார் பலமாக இருக்கானோ அவன் மாட்டுக்கு என்ன பண்ணுவான், மேலே ஏறி உட்காரது தான் பார்ப்பான். அப்பனை பையன் விஷம் கொடுத்து கொள்வான், இதெல்லாம் மன்னராட்சியில் நடக்கும். அவன் விஷம் கொடுத்து கொள்வது, இவன் பண்ணுறது, சூழ்ச்சி பண்ணுறது, இது எல்லாமே வந்து மன்னராட்சியில் நடக்கும். அந்த மாதிரி அவன் கொல்லப்பட்டுறான். அப்போ அந்த கொல்லப்பட்ட அந்த நேரத்திலே 2-3 குருவாக பிரிஞ்சிடறாங்க, டீம் ஏ டீம் பி அப்படிங்கிற மாதிரிலாம் பிரிஞ்சிடறாங்க. அதனால இவங்க என்ன இருக்காங்கன்னா, வலு விழந்து தலைமை வந்து இருக்கு. ஆனால் படைகளும் படை தளபதியும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்பவும் வந்து பாரசீகம் வந்து ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு பேரரசாக தான், சவாலான ஒரு எதிரியாக தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் இதை எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு முத்தன்னா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லெட்டர் போடுறாங்க. யாருக்கு, உமர்லியானுக்கு லெட்டர் போடுறாங்க. நம்ம ஈராக்கை ஜெயிச்சிட்டோம், இன்னும் முன்னேறி போகலாம். ஏன்னா உள்ள வந்து ஒரே அவங்க பஞ்சாயத்தே இருக்கு, அவங்களுக்குள்ளேயே பிரிவினை. அப்போ பிரிவினை இருந்தால் எதிரிகள் உள்ள வருவாங்கிறது புரியுது பாருங்க. இப்போ முஸ்லீம்கள் இன்னைக்கு நாம பிரிஞ்சிருக்கோம், நம்ம ஒவ்வொரு பகுதியாக நம்ம இழந்துட்டு வரோம். அப்போ ஒன்றா இருந்தால் ஜெயிக்க முடியாதுங்கிறது அது பேசிக் ரூல். அப்போ இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க, கிஸ்ரா குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லை, இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு, இந்த நேரத்தில் நாம போய் அட்டாக் பண்ணோம்னா நமக்கு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து படை கேட்குறாங்க. இன்னும் வந்து படைகள்லாம் அனுப்புறாங்க. யாரு, உமர்லியான் வந்து இப்போ உள்ள போய் அட்டாக் பண்ணுறது. இப்போ என்னாச்சு, அவங்ககிட்ட இருந்து ஒரு ஊரை பிடுங்கி அதை தற்காத்துக் கொள்வது மட்டும்தான் இப்போ நடந்திருந்தது. இப்போ அடுத்தது என்ன, அவங்ககிட்ட இருந்து மொத்தமாக பிடுங்கிறது. இது ரசூல்லா வந்து ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க, கிஸ்ரா கிளி தெரியப்படுவான் அப்படின்னா. ஏன்னா அவன் வந்து லெட்டர் கிழிச்சான், அதனால இவனையும் எல்லாம் கிழிப்பான் அப்படின்னா. அதனால கிஸ்ரா பொறுத்த, அதுவும் இன்னும் என்ன சொன்னாங்க ரசூல்லா, இந்த கிஸ்ராவுக்கு அப்புறம் இன்னொரு கிஸ்ரா வரமாட்டான்ட்டாங்க. இந்த கிஸ்ரா போயிட்டா அப்படின்னா கிடையாது. இன்னி வரைக்கும் 1500 வருஷம் ஆச்சு, இன்னும் மறுபடியும் அது மாதிரி ஒரு கிஸ்ரா வந்து இன்னும் வந்து வரவே இல்லை. அந்த கிஸ்ரா ஒளிஞ்சது, அந்த மறுபடியும் அந்த கிஸ்ரா மாதிரியான ஒரு வல்லரசா உருவாகல. ஒரு சின்ன மன்னராட்சியாக தான் இப்போ கடைசியாக 80 வரைக்கும் கூட மன்னராட்சி தானே இருந்துச்சு. 1980 இங்கே ஒரு மன்னர் தானே உட்கார வச்சிருந்தாங்க, ஃப்ரீமேசன் ஒருத்தானே. அதுக்கப்புறம் தான் அந்த ஈரானியன் ரெவல்யூஷன் வந்து அதில் இது வராங்க. இப்போ இந்த உள்ள போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஐடியா பண்ணுறாங்க, முஸன்னா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ உமர்லியான் சொல்கிறாங்க, மேலே போங்க, போய் அட்டாக் பண்ணி பர்மிஷன் கொடுக்குறாங்க, உள்ளே போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரபியா மற்றும் முலர் குலத்தை சிறப்பாக பயன்படுத்துங்க, இவங்களை நல்லா யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த 2 குலத்தை வந்து பர்டிகுலராக சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த 2 குலம் தான் அங்கே உள்ளே போய் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமாக சண்டை போடுறது. யார் சண்டை போடுறாங்க, இவங்க தான். ஏன் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ரபியா முலர் யூஸ் பண்ணுங்கன்னா, இவர் முத்தன்னா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஈராக்வாசி, அவர் வந்து ஈராக்வாசி. அப்போ இவங்களுக்கு வந்து அரபுகளுடைய டேலண்ட் தெரியாதுல்ல. அப்போ இவங்களுக்கு அந்த டேலண்ட் தெரியாதனால அரபுகளில் இங்கே இருக்கிற டீம்லேயே ரபியா முலர் குலத்தை பயன்படுத்துங்க, இவங்க ரொம்ப திறமையான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புகிறாங்க. அப்புறம் அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, இருந்தாலும் ரசூலா இவர் அனுப்பிடுறாங்க, யார், உமர்லியானும் அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு வேற ஒரு வேலையை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு இங்கே மர்கஸ்லேருந்து இவங்க காலி பண்ணிக்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு கூடாரம் அமைக்கிறேன். கூடாரம் அமைச்சு அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இங்கே மர்கஸுடைய பொறுப்பு, இந்த தலைமையுடைய இந்த தலைமை செயலகத்துடைய பொறுப்பு என்ன பண்ணுறாங்கன்னா அலி ரலியல்லாஹு கையில் கொடுத்துட்டு அவங்க போய் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டோன்னா யாருமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு. அப்புறம் ஆலோசனை கமிட்டி மட்டும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா, ஜுபைர், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்க அந்த அஸ்வத்துல் முபஷரா, இவங்க தான் ஆலோசனை கமிட்டி. இவங்களை கூப்பிட்டு அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கிஸ்ராவை வந்து வீழ்த்துறதுக்கு படை போயிடுச்சு, ஆனால் நானே போனால் தான் சரி வரும், கிஸ்ராவை வீழ்த்துறதுக்கு நானே போனால் தான் சரி வரும். ஏன்னா அது அதான் சொன்னல, இருக்கிறதுல 2 எதிரிகளில் யார் ரொம்ப கடினமானவர்கள்னா பாரசீகத்தின் தான்.
அப்போ நானே போனால் தான் சரி வரும். அதனால் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக அங்கே வெளியே வந்து முதல்ல தங்கிட்டு டிஸ்கஷன் இங்கே நடத்திட்டு என்ன சொல்கிறாங்க, இப்படி நான் கிளம்பி போகிற முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போகக்கூடாதுங்கிற எல்லாம் அந்த டீம் ஆலோசனை குழு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மதீனா விட்டு போகக்கூடாது, நீங்கள் இங்கே இருங்க, அதுக்கு பதிலாக ஒரு பெரிய கையை ஒருத்தர் அனுப்புவோம். இது வரைக்கும் போகிறது எல்லாமே ஒரு சாதாரண ஆட்கள் இந்த மாதிரி தானே போயிட்டுருக்காங்க, வெயிட்டான ஆள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அனுப்புகிறாங்க. இவர் யார், இவர் அஸ்வத்துல் முபஷரா, இந்த 10 பேரில் ஒரு சஹாபி, அந்த 10 சொர்க்கவாசிகள் ஒரு சொர்க்கவாசின்னு இவங்கெல்லாம் திறமையாக தஸ்பீ உருட்டுறவங்கன்னு நினச்சக்கூடாது. இவங்க எல்லாருமே போர் தந்திரம் மிக்கவர்கள், இவர்கள் நல்ல அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சிறந்த முறையில் பாடம் கற்றுக்கிட்டவங்க. அப்போ இவங்க அனுப்ப அது உஹது போரில் ஞாபகம் இருக்குல்ல, ரசூலா இவர் தான் காப்பாற்றுறாரு. யார், சாத் பின் அபி வக்காஸ். அதாவது ரசூல்லா கூட துவா செய்வாங்க, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் சொல்லி ரசூல்லா பார்த்து சொன்னது யாரா, சாத் பின் அபி வக்காஸ். இவர் வில்வித்தையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். அது இல்லாமல் ரசூல்லா கூட ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கிறார். இவரெல்லாம் வந்து ஆரம்பத்து முஸ்லீம், ஒரு 7 பேர் 10 பேர் மட்டும் இருந்தாங்களா, அந்த நேரத்தில் இருந்த முஸ்லீம், உமர்லினுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் இருந்த முஸ்லீம் இவர். அப்போ இவங்களை முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, சாத் பின் அபி வக்காஸை வந்து நம்ம அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு ஒரு 4000 வீரர்களை கொடுத்து, வீரர்கள் பாருங்க எப்படி பயன்படுத்தணுங்கிற அறிவு வேணும். முத்தனா கேட்டால் மொத்தமாக அனுப்பிச்சிட்டு அப்புறம் 2வது அனுப்புறதுக்கு என்ன இருக்கும், அப்போ எத்தனை அனுப்புறது, எப்படி அனுப்புறது, எல்லாமே உமர்லியனுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஆள் ஃபோர்ஸ்னு கேட்டால் கூட எவ்வளோ ஃபோர்ஸ் நம்மகிட்ட கேட்போம்ல, பணம் வேணும் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ பணம் வேணும் நம்ம தருவோம்ல. ஒரு டீ கடை நடத்துறீங்க, மாஸ்டர் வந்து நிர்வாகம் பண்ணுறோம், டீ தூள் கேட்டோன்னா ஃபுல்லாக 5 கிலோ தூக்கி கொடுத்துருவோமா, ஒரு டப்பா எடுத்துகிட்டு வா அதில் ஃபில் பண்ணி கொடுங்க மாதிரி, அது மாதிரி ஒரு பாட்டாக அனுப்புகிறாங்க. இப்போ ஒரு 4000 படை வீரர்கள் வந்து அனுப்புகிறாங்க. சாத் பின் அபி வக்காஸ் அவங்களோட 4000 படை வீரர்கள் போகிறாங்க. அப்புறம் அது இல்லாமல் 7 படைப்பிரிவுகள் பின்னாடி அனுப்பிட்டே இருக்காங்க. யார், உமர்லியன். இன்னும் வெளியூர்லேருந்து இன்னும் ஆள் ஃபில்டர் பண்ணி. ஏன்னா இந்த படைகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துங்க, ஒரு ஊரில் வந்து முதல்ல ஒரு சர்வே எடுத்துவாங்களா, முதல்ல இளைஞர்கள் மட்டும் போயிடுவாங்க. இப்போ மறுபடியும் தேவைப்படுதுன்னு வச்சுங்க, இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி மேனே அவங்களே இழுத்துட்டு போகணும். இன்னும் தேவைப்படுதுன்னு வச்சுங்க, இன்னும் கொஞ்சம் வயசான ஆளும் இழுத்து போகணும். என்ன பண்ணுறது, அப்போ ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அப்போ 2வது பேட்ச் 3வது பேட்ச் வரும்போது இன்னும் அந்த நிர்பந்தப்படுத்தி அது அப்போ அந்த இது வரும்ல, தாயை வந்து பணிவிடை செய்தவர்கள் வந்து ஜியாதுக்கு போகக்கூடாதுன்னு வரும்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நானும் போருக்கு வரேன் பாரு, உடனே உனக்கு அம்மா இருக்கா அப்படின்னா ஆமா இருக்குன்னு போய் அம்மாவை கவனிப்பேன். இப்போ அம்மாவோட ஜியாதோட எது பெருசு, அம்மா. அப்போ மீதி இருக்கிறவங்களா எப்படி, அம்மா இல்லாமல் டெஸ்ட் பேபிங்களா, எல்லாரும் அம்மா இருக்காங்க. அப்போ எல்லாரும் அவங்க அம்மாவை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் எங்கே போய் போருக்கு போகிறது, அப்படி கிடையாது மேட்ரு. இந்த இடத்துல 100 பேர் தான் தேவை, இந்த வந்த ஒரு ஆள் வந்து தேவையில்லை. அப்போ ரசூலா என்ன பண்ணுறாங்க, இப்போ உங்கள் அம்மாவை கவனி அப்படின்றாங்க. இது இந்த படைக்கு 100 பேர் போதும், தேவையில்லை. ஒரு சின்ன ஒரு ஊருக்கு போகிறதுக்கு 10,000 பேர் கொண்ட படை தேவையில்லை. அப்போ அப்படி ஃபில்டர் பண்ணுறது, அப்படி தான் இப்படியும் நடக்கும். அப்போ இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து ஒரு 7 பிரிவுகள் வந்து அனுப்புகிறாங்க, மற்ற ஊர்லேருந்து இன்னும் கலெக்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப கஷ்டமான போர், இதுக்கு வந்து இன்னும் வந்து இப்போ ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டே இருக்காங்க. 7 படைப்பிரிவுகள் போகிறாங்க. இறுதியாக 2 படைப்பிரிவு போகிறாங்க. யாருன்னா 2000 யமனிகள், யமன் வாசிகள் 2000 பேரும், 2000 நஜிது வாசிகள் ஈராக் புறப்பட்டு போகிறாங்க. இப்போ இதுலேருந்து புரிஞ்சுங்க, இப்போ நஜிது வந்து ஈராக் நஜிது ஒன்றுங்கிறாங்களா, எப்படி ஈராக்லேருந்து ஆள் கூப்பிட்டு ஈராக் அனுப்புகிறாங்களாங்க. அதில் 2000 நஜிதிகள் புறப்பட்டு சென்றார்கள். எங்க, ஈராக் போருக்கு 2000 நஜிதிகள் புறப்பட்டு போனாங்க. அப்போ நஜிதுனா ஈராக்கு. ஒரு ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அதையவே பிடிச்சிட்டோங்கன்னா அப்போ மீதி இருக்கிற எல்லா செய்தியும் உடச்சு விட்டு போகிறதா. அப்போ நஜிது வாசிகள் கிளம்பி போகிறாங்க. எங்கே போகிறாங்க, ஈராக்குக்கு படை தாக்குதல் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ இந்த லெட்டர் போட்டு வர வச்சாங்க இல்லையா, முஸன்னர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அங்கே மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல மரணம் அடைஞ்சிடறாங்க. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்க, லீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அவர் மரணம் அடைஞ்ச உடனே யார், முஸன்னர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் அடைஞ்ச உடனே பஷீர் பின் அல் காசியா அப்படிங்கிறவரை அமீரா நியமிக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு சிஸ்டமும் புரிஞ்சுங்க. ஏன்னா கலீஃபா மட்டும்தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க, கலீஃபா மட்டும்தான் மக்கள் வந்து எல்லாருமே தேர்ந்தெடுப்பாங்க, அஸ்வத்துல் முபஷரா தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் மீதி இருக்கிற எல்லா போஸ்டிங்கும் யார் தேர்ந்தெடுப்பாங்க, கலீஃபா தான் தேர்ந்தெடுப்பார். அது வந்து அதான் அமைச்சர்கள் எல்லாருமே யார் தேர்ந்தெடுப்பா, போர் தளபதி யாராக இருக்கணும், யார்கிட்ட பொருளாதாரம் இருக்கணும், யார் கணக்கு வழக்குகள் தாக்கல் பண்ணணும், இது எல்லாமே யார்கிட்ட இருக்கும், இந்த அதிகாரம் கலீஃபா கிட்ட இருக்கும். அதே மாதிரி கலீஃபா ஒரு ஆளை வந்து போருக்கு வந்து தளபதியாக அனுப்பிச்சிட்டாருன்னு வைங்க, அப்போ அந்த தளபதி அங்கே மவுத் ஆகிட்டார்னா அடுத்த தளபதி யார் நியமிப்பா, அது கலீஃபாட்ட தானே அதிகாரம் இருக்குது தளபதி நியமிக்கிறது. ஆனால் இந்த இடத்துல யாருக்கு அதிகாரம் இருக்கும் அப்படின்னா, தளபதி அங்கே யார் போருக்கு போனாங்களோ அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. மரணிக்கும் போது யார் அடுத்த லீடர்னு சொல்லிட்டு சாவலாம், அது அந்த இடத்துல மட்டும்தான். அந்த போர் முடிஞ்சுன்னா அந்த லீடர்ஷிப் போயிடும், புரியுதா இல்லையா. ஆனால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் கலீஃபாவுக்கு தான் ஃபுல் பவர், சர்வாதிகாரம் சொல்கிறாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங் தான். யாரும் எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்க முடியாது, யாரும் வந்து இதெல்லாம் பேச முடியாது. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுவார், குர்ஆன் ஹதீஸ் கட்டுப்பட்டு நடந்தால் பிரச்சனை கிடையாது. அதாவது ஒரு நல்ல சர்வாதிகாரியை மக்களுக்கு நல்லது தான் செய்வான். அப்போ இந்த அடிப்படையில் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இப்படி இவர் மரணிக்கும் போது இவர் வந்து தேர்ந்தெடுக்காங்க. இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் யார், முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் யஸீத் ரலியல்லாஹு அவர்கள், யஸீத் பின் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவரை தான் வந்து யார் தேர்ந்தெடுக்கிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த போருக்கு, அவங்க ரோமாபுரி போருக்கு. அதுக்கப்புறம் அவர் மரணிக்கும் போது யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த போஸ்டிங் வந்து தம்பி கிட்ட வந்து கொடுத்துட்டு போறாங்க. இப்படி தான் தேர்வு செய்யப்பட்டாங்க. மற்றபடி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே நேரடியாகவோ அல்லது உமர் ரலியல்லாஹு அவர்களோ நேரடியாகவோ என்ன பண்ணல, முஆவியா ரலியல்லாஹு அவர்களை தேர்ந்தெடுக்கல. இது வந்து சொல்லி எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, தவறான ஒரு தகவல் வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க.
முஆவியா அவர்களை யார் தேர்ந்தெடுத்தா தெரியுமா? அபூபக்கருடைய தேர்வு, உமருடைய தேர்வு. அபூபக்கர் உமருடைய தேர்வெல்லாம் கிடையாது. அவங்க யாருடைய தேர்வு அப்படின்னா தன்னுடைய அண்ணனுடைய தேர்வு. அந்த அடிப்படையில் அப்போ இந்த இடத்துலையும் புரிஞ்சுங்க. இப்போ முத்தன்னா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த பவர் என்ன பண்ணுறாங்க, பஷீர் பின் அல் காசியார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட வந்து அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. இது படை வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ படை ஒவ்வொன்றா வருது. இப்போ யார் சாத் பின் அபி வக்காஸ் வந்துட்டாங்க. ஒட்டு மொத்தமாக எல்லா சார்ஜும் யார் எடுத்துக்கிட்டா, சாத் பின் அபி வக்காஸ் அவங்க இன்னைக்கு எடுத்துட்டாங்க. படை எவ்வளோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 பேர் இருக்காங்க. அப்போ அந்த பாரசீகத்தை தாக்கக்கூடிய அந்த படையில யார் இருக்கா, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு இருக்காங்க. இதெல்லாம் ஹிக்மத் பாருங்க. ஏன்னா அவர் பாரசீகத்தில் போர் வீரராக இருந்தவர் யார், சல்மான் ஃபாரிசி. அவர் பாரசீகத்தில் போர் வீரராக இருந்தவர். ரசூலுல்லாஹ் அவர் தான் ஐடியா கொடுக்குறாரு. அகல் போரில் அகல் வெட்ட சொல்லி யார் ஐடியா கொடுக்குறான், இவர் தான் கொடுக்குறாரு. இதே கால்சியா போரில் இவரை யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் சஹாபாக்களை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுங்க. அனுப்பி விடுறாங்க பாருங்க யாரு, உமர் ரலியல்லாஹு கரெக்டாக இந்த போருக்கு நீங்க போங்க அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாமே கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, சாத் பின் அபி வக்காஸ் பார்த்து இவர் போக இருந்தாங்கல்ல, மனசு கேட்கல. யாருக்கு, உமர் ரலியல்லாஹு மனசு கேட்கல. மனசு கேட்காம அவர் என்ன பண்றாரு, ஃபுல் ஸ்ட்ராட்டஜி எனக்கு கொடுங்க, நீங்க எப்படி சண்டை போட போறீங்க, ஃபுல் சார்ட் எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட் வந்து கேட்கறாங்க. சார்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு ஒரு ஆளை போடுறாங்க. போட்டு இந்த படைக்கு இவர் தலைவராக இருக்கட்டும், அந்த கால்நடைகளாக அந்த பாத வெறும் நடந்து போறவங்களுக்கு இவர் லீடராக இருக்கட்டும், குதிரை வீரர்களுக்கு இவர் லீடராக இருக்கட்டும், முதல் அணிக்கு இவர் லீடராக இருக்கட்டும், கடைசி அணிக்கு இவர் லீடராக இருக்கட்டும், எல்லாமே சார்ட் போட்டு யார் கொடுக்குறாங்க, உமர் ரலியல்லாஹு கொடுத்துட்றாங்க. காத்திப் எழுத்தாளராக யார் நியமிக்கப்படுறாங்கன்னா ஜியாத் பின் அபு சுஃபியான் நியமிக்கப்படுறாங்க. யாருக்கு, முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் காத்திப் தான், எழுத்தாளர் தானே. ஜியாத் பின் அபு சுஃபியான் இவரும் அந்த அபு சுஃபியானுடைய மகனாக இருந்திருக்காரு, நமக்கு தெரியல டீட்டெயில். அப்போ இவரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவரும் எழுத்தாளர். அப்போ புரிஞ்சுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர் என்னவா இருந்தாருன்னு சொல்லிக்கிறாங்க, எழுத்தாளராக இருந்தார். எழுத்தாளராக இருந்தாலும் வஹி எழுதக்கூடியவர்னு சொல்லிடுறாங்க. வஹி எழுதுறதுக்கு மட்டும் அங்கே வேலை கிடையாது. அப்போ போர்லையும் வந்து இப்போ லெட்டர் போடணும், கடித போக்குவரத்து இருக்குல்ல, ஒரு படைக்கு இன்னொரு படைக்கு கமாண்டிங்கு ரிட்டனில் தானே கமாண்ட் போகும், வாய்ஸியாக போகும். ஏன்னா வீடியோவாக இருக்குது போட்டு காட்டுறதுக்கு, எழுத்துப்பூர்வமாக தான் எல்லா கமாண்டுமே போகும். அப்போ அந்த எழுத்துப்பூர்வமான பணிகள் இருந்துச்சுல. காத்திப் அப்படின்னா செக்ரட்டரின்னு அர்த்தம், எழுத்தாளர்னா செக்ரட்டரின்னு அர்த்தம். அப்போ இவரும் பாருங்க, அதாவது அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எஜுகேட்டட், நல்ல ஒரு படித்த ஒரு நிலையில் இருந்திருக்காங்க. அதனால தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காத்திபா எழுதக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டியில் அவங்க வந்து இருந்திருக்காங்க. இது ஒரு கூடுதல் தகவல் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ இந்த இவங்க வந்து பாரசீகத்துக்கு போயாச்சு. அப்போ அந்த பாரசீகத்தில் போய் அங்கே தாக்குதல் நடக்கிறதுக்கு உண்டான அந்த எல்லாமே செட்டப் அணிவகுப்புலாம் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவம் யாருது, முகீரா இப்னு ஷோபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அந்த பாரசீகத்துடைய அந்த நிர்வாகித்துவ அந்த போர் தளபதி கிட்ட வந்து பேசுவார். அவர் வந்து சொல்லுவார், நேராக வந்துட்டு போவார், நேராக அந்த மரண்மனைக்கு போவார். என்னப்பா படைகள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, என்ன சமாச்சாரம், எதுக்காக வந்திருக்கீங்க, இது நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் அந்த பயான்களில் கூட. அது இந்த இடத்துல வரனால அதை ரிப்பீட் பண்ணிடலாம். அப்போ அந்த இடத்துல அவர் வந்து போய் கேட்பார், என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு. ஒன்று இவர் சொல்றாரு, முகீரா இப்னு ஷோபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வல்லாஹி உங்களை விட முட்டாள்களை நான் காணவில்லை. ஒருவனை வனக்குர்த்துக்குரியவனாக சிம்மாசனத்தில் உட்கார வைத்து விட்டீர்கள், உங்களில் சிலர் அவனுடைய அடியாராக மாறிவிட்டீர்கள் அப்படின்னு. அதாவது ஒருத்தரை கடவுளாக்கிட்டீங்க, மீதி பேர் பக்தர்கள் ஆகிட்டீங்க. மன்னராட்சியுடைய டெஃபினேஷன் எப்படி சொல்றாரு பாரு. மன்னராட்சினா ஏதோ ஷிர்க்குங்கிறான், ஷிர்க்குக்கும் மேலங்கிறான். ஷிர்க்குங்கிறதெல்லாம் சின்ன குற்றம், அதுக்கும் மேலே தானே அல்லாஹ்வாக மாறிக்கொள்வது, அதுக்கு பேர் என்ன, அது ஷிர்கா என்ன, அதுக்கு அந்த பாவத்துக்கு பேர் என்னங்கிறது நமக்கு தெரியல. அப்போ அதுக்கும் மேலே அது சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க, நீங்கள் முட்டாளாக இருக்கீங்க, ஏன்னா ஒருத்த அனுபவிக்கிறதுக்காக இத்தனை பேர் உயிர் கொடுக்குற வந்துருக்கீங்க. மன்னராட்சியில் உயிர் கொடுக்கறதுக்கு ஏதாவது நியாயம் இருக்கா? மன்னராட்சி கீழே ஒரு போர் வீரனா செயல்படுவதற்கு ஏதாவது நியாயம் இருக்கா? இவன் கஷ்டப்பட்டு உயிரை கைப்பற்றி உயிரை கை மேலே வச்சு கொண்டு போய் ஒரு பகுதியை ஜெயிச்சு அதை மன்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அந்த மன்னர் என்ன பண்ணுவான், அதில் இருக்கிற பெண்களை எடுத்துக்குவான், அங்கே இருக்கிற பொருளை எடுத்துக்குவான், அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு. இப்படி ஒருத்தனை ஆள வைக்கிறதுக்காக மன்னராட்சிக்கு வரீங்கிற அதை இவங்க எதுக்கு வந்தாங்க, முகீரா இப்னு ஷோபா ரலியல்லாஹு எதுக்கு வந்தாங்க, மக்கள் அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கறதுக்கு வந்தாங்க. அதுதானே மக்கள் எல்லாருக்கும் வாரி வழங்குறதுக்கு பேர் என்ன, கிலாஃபத்து. மன்னராட்சிங்கிறது மக்களுக்கு போய் சேரக்கூடாது. இப்போ மக்கள்கிட்ட ஒரு சர்வே நடத்துங்க, மன்னராட்சி வேணுமா, மக்களாட்சி கிலாஃபத்து வேணுமான்ட்டு. மக்கள் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் எடுத்து ஒருத்தனே ஊழல். இன்னைக்கு என்ன, இன்னைக்கும் வெறுக்கப்படுறது என்ன, ஊழல் தானே. மக்களுடைய வரி பணம் அரசியல்வாதிகள் பயன்படுத்தினா அது மக்கள் விரும்புறாங்களா, நேசிக்கிறாங்களா, வெறுக்கிறாங்களா? இதே தான் மன்னராட்சி, வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, எல்லாம் இப்படி சொல்றாங்க, முட்டாளா இருக்கீங்க, ஒருத்தன் என்ஜாய் பண்றதுக்காக இத்தனை பேர் பாடுபட வந்திருக்கீங்க. போருக்கு வந்தவங்களை பார்த்து சொல்றாரு, சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அவன் மன்னர் இவன் கேட்கறான், அந்த ருஸ்தம்ங்கிற அந்த படை அந்த தளபதி வந்து கேட்கறான், நீ பேசுறியா, நீங்க சோத்துக்கு இல்லாதவங்க, எங்ககிட்ட உதவி கேட்டு வந்தவங்க, இப்பவும் வேணா உங்களுக்கு வேண்டியது கொடுக்குறேன், எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ண போங்க அப்படிங்க. அப்பதான் முகீரா இப்னு ஷோபா சொல்றாங்க, இல்ல அல்லாஹ்வையும் அவனை தூதரையும் புகழ்ந்துட்டு சொல்றாங்க, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், நாங்க உண்மையிலே வறுமையில இருக்கிறவங்க தான், செல்வம் எங்களுக்கு கிடையாது, ஆனா செல்வங்கிறது வரும் போகும், கண்ணியமும் இழிவும் வரும் போகும், ஆனா இதற்கு நீங்க நன்றி செலுத்த மாட்டேங்கிறீங்க, இதுக்கு கரெக்டா நீங்க விசுவாசமா நடக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரம் கொடுத்துருக்கான், நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அந்த பொருளாதாரத்தை சரியா பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க, நீங்க தவறா பயன்படுத்துறீங்க. எங்க கிட்ட ஒரு நபி வந்திருக்காரு, இதுக்கு முன்னாடி நாங்க வந்தது வேணா நாங்களே கொள்ளையடிக்கிறதுக்கு வந்தோம், ஆனா இந்த வாட்டி வந்தது நாங்க வந்தது கிடையாது, அனுப்பப்பட்டது. எங்க கிட்ட ஒரு நபி வந்தாரு, அவர் எங்களை வந்து என்ன பண்ணாரு, அவர் எங்க கிட்ட நிராகரிப்பவர்களையும் இணை வைப்பவர்களையும் எதிராக போரிட உத்தரவிட்டார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், உம்மை சகோதரனாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம், இல்லை என்றால் ஜிஸியா கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அப்படின்னா போருக்கு தயாராயிரு அப்படிங்கிறான். அப்ப இதை சொன்ன உடனே ருஸ்தம் வந்து கேட்கறான், நீ ஒரு மெதப்புல வந்திருக்கிற சொல்றான், யார
முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு பார்த்து சொல்கிறான், நீ ஒரு போதையில் வந்திருக்கிற, ஏதோ ஒரு கற்பனை கண்டுட்டு வந்திருக்கிற, இந்த கற்பனையிலே நீ செத்துட்டீங்கன்னா உனக்கு என்ன இருக்கும் நினச்சிப்பாரு அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார் முகீரா இப்னு ஷுபா, எங்கள் வந்தவங்களில் யார் செத்தாலும் எங்களுக்கு சொர்க்கம், மீறி உயிரோடு இருந்தால் அல்லாஹ்வின் வாக்குப்படி நாங்கள் ஜெயிப்போம். ஏன்னா இந்த பாரசீகத்தை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் வெற்றி. ஏன்னா ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சுட்டாங்க, பாரசீகத்துடைய கோட்டைகளும் ரோமாபுரியுடைய கோட்டைகளும் என் கையில் வருது அப்படின்ட்டு. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்தவங்க தோத்தெல்லாம் போக மாட்டோம், அது கன்ஃபார்மு. ஒன்று நான் சாவேன், இல்லைன்னா மீதி இருக்கிற ஆளுங்க முடிச்சிருவாங்க. நான் செத்தா அவங்க முடிப்பாங்க, அவங்க செத்தா நான் முடிப்பேன், இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அப்படி நான் செத்தா கூட எனக்கு லாஸ் கிடையாது, எனக்கு சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பேசிட்டு அது அவன் ஒத்து வரலன்னு அது வந்து போர் வந்து தொடங்கிடுது. இந்த போர் வந்து இப்போது முகீரா இப்னு ஷுபாவுடைய இந்த உரையாடலுக்கு அப்புறம் என்ன ஆயிருது, இந்த போர் வந்து தொடங்குது. அந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னா சாத் பின் அபி வக்காஸ் என்ன ஆயிருதுன்னா உடம்பு சரியில்லாம போயிடுது, உடம்பெல்லாம் புண்ணாகி ரொம்ப ஒரு கடுமையான ஒரு நோயில் வந்து சாத் பின் அபி வக்காஸ் அவங்க ஆளாயிடுறாங்க. அந்த நிலையில் கூட உடம்பெல்லாம் முன்னாவது நடக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருது. இப்போ அந்த நிலைமையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல இருந்துட்டு அங்கே இருந்துட்டு மேலே இந்த செவுத்துக்கு மேலே அந்த கூரைக்கு மேலே வந்து நின்றுக்கிட்டு அங்கே இருந்துட்டு கமாண்ட் மூலமாக என்ன பண்ணாங்க, அந்த போர்களை வந்து வழி நடத்துனாங்க. ஒரு தக்பீர் சொன்னால் கோடு வேர்டு பயன்படுத்தினாங்க, ஒரு தக்பீர் சொன்னால் இந்த மீனிங்கு, 2 தக்பீர் சொன்னால் இப்படி மீனிங்கு, 3 தக்பீர் சொன்னால் இப்படி மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹிஜ்ரியில் இவங்க ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க, உயிர் வாழ்ந்தாங்க. ஹிஜ்ரி 55 தான் இவங்க வந்து மரணம் அடைகிறாங்க. யாருடைய ஆட்சியில்? அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு அப்புறமே இவர் வாழ்றாரு. யார்? அஸ்வத்துல் முபஷரால வாழ்ந்தவர் இவரும் வந்து வாழ்கிறாங்க. மீதி வந்து 2 பேர் மட்டும்தான் வாழ்கிறாங்க. யார்? சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அவர்களும் சாத் பின் அபி வக்காஸ் இவங்க மட்டும்தான் எது வரைக்கும் வாழ்கிறாங்க. முஆவியாவோட ஆட்சியில் கூட இவங்க 2 பேர் மட்டும்தான் வாழ்கிறாங்க. இவங்க 2 பேருமே அது எல்லாமே பார்த்தவங்க, விட்னஸ். அப்போது இந்த போரில் பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன ஆகிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்சுட்டு இந்த போரில் வந்து இந்த வழி நடத்துறாங்க இல்லையா, வழி நடத்தி இப்படியே வந்து வெளியில் வச்சு நடத்தி இதை வந்து ஜெயிச்சிடறாங்க. இந்த வெற்றிகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் எல்லாமே அது உமர் சீரிஸில் அது தொடர, அது விரிவாக இருக்குது, அதை நீங்கள் அதை பார்த்துங்க, எப்படி நடந்தது, தாக்குதல் எப்படி நடந்தது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த யானைகளை பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. யானைகளை பார்த்த உடனே அரபுகள் வந்து பயந்துடுறாங்க, குதிரைகள் வந்து பயப்படுது. யானைகள் படையில் இருந்தோடனே குதிரை ஃப்ரண்ட்டில் போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த ரபியா முலர் குளம் இருக்குல்ல, அவங்க தான் யானைகளை மேலே ஏறி கொள்கிறாங்க. யானைகளை மேலே ஏறி அவங்கள அந்த உயிரையும் துச்சமாக மதித்து அவங்க தான் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு அந்த யானைகளை வெட்டி வீழ்த்துறது எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. அது போரில் வந்து எல்லாம் வந்து கடைசியாக வெற்றி கொடுத்துட்டோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வாக்குறுதி நிறைவேறிடுச்சு. ஆரம்பத்தில் அது பேசிட்டு இருந்தார், காபத்துல்லாஹ்ல இருந்துகிட்டு ஆரம்பத்தில் பேசிட்டு இருந்தார், இது மாதிரி வந்து ரோமாபுரி நான் ஜெயிக்க போகிறேன், பாரசீகத்தை ஜெயிக்க போகிறேன். அப்போ யாருமே நம்பல. இன்னைக்கு வந்து அது கண் கூட அது நடந்துருச்சு. இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சாதனை. ஏன் அப்படின்னா அதுதான் அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் வந்து ஒரு ரோமாபுரிக்கு ஒரு நபி அனுப்பி அவரை வச்சு இந்த உலகத்தில் கிலாஃபத் கொண்டு வந்தா அல்லாஹ்வுக்கு வந்து ஒரு பெரிய வெயிட் இது கிடையாது. அதே ஒரு பாரசீகத்தில் ஒரு நபி அனுப்பி அங்கேருந்து ஒரு கிலாஃபத் கொண்டு வந்தா அதுவும் அல்லாஹ்வுக்கு மதிப்பு கிடையாது. அது ஒன்றுமே தெரியாத ஒரு இருக்கிறதுலே ஆக எல்போடு யார்? அரபுகள். உலகத்திலே அறிவுங்கிறதே அவங்களுக்கு கிடையாது, ஒற்றுமை கிடையாது, கட்டுக்கோப்பு கிடையாது, டிசிப்ளின் என்னன்னே தெரியாது. ஒரு போருக்கு என்னென்ன வேணும், ராணுவத்துக்கு என்ன வேணும், சொன்னா கட்டுப்படணும், சமையனா தானான்னு இருக்கும், செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் இருக்கும். இந்த டிசிப்ளின் அவங்க வாழ்க்கையிலே கிடையாது. கனிமத் பொருள் கை வைக்காதீங்கன்னா அரபுகள் முன்னாடி வச்சாங்க, விட்டாங்களா வந்த வரைக்கும் சுருட்டிட்டு ஓடிடுவாங்க. அப்புறம் கை காசுலாம் செலவானதுக்கப்புறம் வந்து தலைவர்கிட்ட, இந்த குளத்துடைய தலைவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். இப்படி டீமை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த டீமை பக்குவப்படுத்தினாங்க பாருங்க, இதுதான் வரலாறு பார்க்காது. வச்சிருந்தவங்க மீதி எல்லாம் ஜெயிச்சாங்க, அவங்களாம் ஆல்ரெடி அதுக்கு குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருந்துச்சு. அல்லாவும் பாருங்க, இது முன்னாடி பனி இஸ்ராயேல், இது முன்னாடி அந்த உம்மத்தை செலக்ட் பண்ணான். அந்த உம்மத்தை செலக்ட் பண்ணும்போது என்ன நிலைமை, அடிமைகள், ஃபிரௌனுக்கு கீழே இருந்தாங்க. ஏன் ஃபிரௌனை செலக்ட் பண்ணியிருந்தாங்க கிலாஃபத்துக்கு? பாலஸ்தீனை தானே ஜெயிக்கணும், ஃபிரௌனு செலக்ட் பண்ணி ஃபிரௌனை இறை தூதராக்கி போயிருந்தாங்கன்னா ஒரு வேலையே கிடையாது. அல்லாஹ்வுக்கு என்னன்னா பெரிய ஆள் வேலை செய்யணும்னு கிடையாது, சின்ன ஆளை வச்சு வேலை வாங்கினா தான் அல்லாஹ்வுடைய வேலைக்கு மரியாதை. அதனால தான் பாருங்க அல்லாஹ் வந்து வெளியே, அதான் நீங்கள் யார் பெரிய ஆள் நினைக்கிறீங்களோ அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, யார் சின்ன ஆளோ அவங்கள வச்சு அல்லாஹ் வேலை வாங்குவோம். அப்போ இதில் என்ன ஆகிடுறாங்க, இது இன்னி வரைக்கும் உலகத்தில் நிறைய பேர் ஆட்சி வல்லரசுகளை வீழ்த்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு மங்கோலியர்கள் இருக்காங்க, அவங்களும் இதே தான், கல்ச்சர் இல்லாத காட்டுவாசிகள். அவர்கள் எல்லாருமே வந்தாங்க, ஜெயிச்சாங்க. ஜெயிச்சு என்ன பண்ணாங்க, ரத்த வெறியாட்டம் பண்ணாங்க. இதே ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி என்ன நடந்துச்சு? இன்னைக்கு நம்ம உட்காந்து பேசுறோம்ல, இன்னைக்கு நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், இந்த ரூம்ல எனக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு, இதை நான் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு உரிமை இருக்கு. இது என்னது? ரசூலுல்லாஹ் போட்ட பிச்சை. மன்னர்கள் காலத்தில் வரலாற்று உண்மையை பேச முடியுமா? அலி ரலியல்லாஹு அவங்களுடைய புகழை கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அவங்கள பற்றி சிரியாவில் போய் கசாயிச அலின்னு ஹதீஸ்களை அறிவிக்கிறார் யாரு? நசை இமாம். அதன் காரணமாக கொல்லப்படுறாரு. இவ்வளோதான் பேச்சுரிமை இருந்துச்சு. இன்னைக்கு பேச்சுரிமை இருக்குன்னா இது யாருக்கு கொடுத்தது? உலகத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணது யார்? ஃபிரௌன் கொடுத்தான பேச்சுரிமை. இன்னைக்கு மனித குலம் பேச்சுரிமை அனுபவிக்கிறதுனா ரசூலுல்லாஹ் போட்ட பிச்சை. இன்னைக்கு நாம இருக்க இந்த சுதந்திரம் சொல்லி அனுபவிக்கிறோம்ல, இந்த மனித உரிமைகள், இந்த ஹியூமன் ரைட்ஸு, இந்த ஜனநாயக உரிமை, அது லொட்டு லொசுக்கு, இது எல்லாமே ரசூலுல்லாஹ் போட்ட பிச்சை. அந்த பிச்சைக்காக தான் இவங்கெல்லாம் உயிர் கொடுத்தாங்க. இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னு காமிச்சது யார்? நீங்க ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு உரிமையை காட்டுங்க, அதை நான் அங்கிருந்து காட்ட முடியும். வேற எந்த மன்னராட்சியிலிருந்து அதை காட்ட உங்களால் யாருனாலுமே முடியாது.
நீங்க இன்னைக்கு ஜனநாயகத்துல இருக்கிறதுல டாப் அவன் அமெரிக்காவா அவனை கூட்டிட்டு வாங்க. அவங்க என்னென்ன உரிமை கொடுத்தானோ அதை விட ஜாஸ்தியான உரிமை உமர் அலி அவங்கள்ட்ட இருந்து காட்ட முடியும். இன்னி வரைக்கும் அவருக்கு உண்டான அந்த ஈக்குவலேஷன்ல எவனாவது இருக்கானா? என்னென்ன வெல்ஃபேர், அதாவது வெல்ஃபேர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், இது எல்லாமே அதுல கவனத்தில் கொள்ளப்படும். இது எல்லாமே கொடுத்தது யாரு? இதுக்கு முன்னாடி எந்த மன்னராவது கொடுத்தானா? ஃபிரௌன் கொடுத்தானா? நம்ரூத் கொடுத்தானா? யாருமே கொடுக்கல. கிஸ்ரா கொடுத்தானா? கொடுக்கலையே. அப்போ இதற்காக சண்டை போட்டவங்க உலகத்துல வேற யாரும் இல்லை. இதற்காக ஒரு இறை தூதர் அனுப்புனது இஸ்லாத்தை. இதை பேசக்கூடிய ஒரு மதம் இஸ்லாத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. மனிதர்களுடைய உலக நலன்களை பற்றி சிந்திக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாத்தை தவிர வேற யாரும் இல்லை. இன்னைக்கு அந்த மார்க்கத்தை போய் உலகத்தை பத்தி ஒரு கவலையும் இல்லாத ஒரு கூட்டத்தை இன்னைக்கு உருவாக்கிட்டு இஸ்லாத்தை நாங்களும் முஸ்லீம்கள் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இவங்க என்ன பண்றாங்க? முன்மாதிரி ஆட்சி இன்னைக்கும் என்ன வேர்ல்ட் நம்பர் 1 ரேங்கிங் எது? முன்மாதிரி ஆட்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி. எந்த அடிப்படையில்? ஆன்மீக அடிப்படையில முஸ்லீம்கள் கொடுத்த ரேங்கிங்கா இல்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுத்த ரேங்கிங்கா? இது வரைக்கும் இதை டச் பண்றதுக்காக தான் இப்ப முயற்சி பண்ணிருக்காங்க. யாரு? உமர் அலியோடைய அந்த ஆட்சியை தான், மக்கள் நல ஆட்சியை தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு ஆட்சி, ஒரு அதிகாரிக்கு எதிராக புகார் கொடுத்தா மன்னர் ஆட்சியில நடவடிக்கை எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஆனா உமர் அலியோட காலத்தில் எடுக்க முடியும். இன்னைக்கு எடுக்க முடியல. லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒன்று இருக்குல்ல. இது யாருடைய கண்டுபிடிப்பு? இதெல்லாம் ரசூலா போட்ட பிச்சை இன்னைக்கு நம்ம வந்து வச்சிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே பண்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க? கிஸ்ரா வந்து என்ன பண்ணாங்க? வீழ்த்தினாங்க. கிஸ்ரா வந்து வீழ்ந்துச்சு. வீழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த கனிமத்து இந்த பொருட்கள்லாம் வருது. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஹிஜ்ரத் போகும்போது ஒரு முன்னறிவிப்பு செய்றாங்க பாருங்க. கிஸ்ராவுடைய காப்புகளை வந்து உன்னுடைய கையில பாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்காக உமர் அலியை கூப்பிட்டு சுராக்கா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் கையில் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட வச்சு அவர் கையில் அந்த காப்புகளை கொடுக்குறேன். இது ஹராமா செய்ததுக்குன்னு இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய உண்மைப்படுத்துறதுக்காக அப்படின்னு. அப்போ அது சொல்றேன். அதாவது இவரும் உயிரோடு இருக்கிற பாருங்க. கிஸ்ராவுடைய காப்பு வந்து கையில பாக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிஸ்ராவுடைய காப்பு வர்ற வரைக்கும் இவர் சாக மாட்டாருங்கிறது அதுல இருக்கு. அதுல அது ஒரு முன்னறிவிப்பு. அது இவர் சாகவும் இல்லை, அதில் வந்து ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு அவருக்கு வந்து அந்த காப்பு வந்து அது கொடுத்துட்டு அது மறுபடியும் வாங்கி அது கஜானாவில் வந்து சேர்த்திடுறாங்க. அப்போ இந்த சம்பவம் எல்லாமே உமர் சீரிஸில் பண்ணியிருக்காங்க. உமர் சீரிஸில் அது எல்லாமே சூப்பராக இருக்கும். அது அருமையாக அதை படமாக்கியிருப்பாங்க. இப்போ அடுத்து இந்த பாரசீக போர் வந்து முடிஞ்சிருச்சா? கால்சியா யுத்தம் இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சு ஃபுல் கண்ட்ரோல் இவங்க கையில் வந்துருச்சு. கிஸ்ராங்கிறதே இனி கிடையாது. இன்னி வரைக்கும் அது தலை தூக்கவே இல்லை. அவ்வளோதான், அது ஒளிஞ்சது தான். அடுத்தது அங்கே என்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஈராக்லேருந்து அவங்க ஷிஃப்ட் அங்கே போனாங்க, ரோமுக்கு போனாங்க. ஒவ்வொரு ஊராக கைப்பற்றிட்டு முன்னேறி போயிட்டே இருந்தாங்க. கைப்பற்றி போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல என்ன பொசிஷன்ல நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் அபூ உபைதாவுடைய அந்த பதவியை வந்து வாங்கிக்கிறாங்க. அபூ உபைதாவுடைய அந்த பதவியை வாங்கிட்டு தனக்கு கீழே காலித் பின் வலீத் என்ன பண்றாங்க? தனக்கு கீழே அபூ உபைதா வர்ற மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு வசியத்து இருந்துச்சு. ஆனா இதை வந்து உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க? எதிர்த்தாங்க. ஏன்னா இவர் சுயமா முடிவெடுக்கிறார். யாரு? காலித் பின் வலீத் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சுயமா முடிவெடுக்கிறாரு, தலைமைக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாரு. அவரே வந்து என்கிட்ட கேட்காம, உங்ககிட்ட கேட்காம நிறைய விஷயங்கள் முடிவு பண்ணிக்கிறாரு. அது அவரே கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. யாரு? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன பண்றாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அதை ஏத்துக்கல, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? பதவியில் உட்கார்ந்த உடனே காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களை நீக்கிறாங்க. யாரு? தளபதிங்கிற அந்த போஸ்ட்ல இருந்து யார் நீக்கிறா? உமர் ரலியல்லாஹு அவங்க நீக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன ஆயிடுதுன்னா, நிறைய சேர்ந்துருது. ஒண்ணு, இவருடைய அந்த தன்னிச்சையான முடிவெடுக்கக்கூடிய ஒரு இது. ஏன்னா இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்டான ஆளு. அவர் ரெண்டு பெரிய ஆளுமைகள் வந்து கட்டுப்பட்டு இருக்க முடியாது. ரெண்டு பெரிய ஆளுமைகள் பிரிஞ்சிருவாங்க. அது மாதிரி இவருடைய முடிவு அவருக்கு சரியா போடலன்னா அவர் கேட்க மாட்டார். ஆனா இது வந்து ஒரு சிஸ்டம் ரன் பண்றதுக்கு செட் ஆகாது. புரியுதா இல்லையா? தவறான முடிவாவே இருந்தாலும் என்ன பண்ணணும்? அமீர் சொல்லிட்டு அது கட்டு பண்ணணும். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? உஹது போர்ல வெளியே போய் சந்திக்கிறது தவறான முடிவு. உஹது போர்ல மதீனால இருந்துட்டே போறது, சண்டை போடுறது தான் சரியான முடிவு. இது அல்லாஹ் கனவுலயே அவர் காமிச்சது. ஆனாலும் முடிவுன்னு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த முடிவுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கிறாங்களா இல்லையா? அப்போ சில ரூல்ஸ்களுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து நடக்கணும். அது என்னதான் தவறா போனா கூட சரின்னு விடணும். ஏன்னா அப்பதான் சிஸ்டம் இயங்கும். இல்ல என் முடிவு தான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம இயங்க முடியாது. அந்த அடிப்படையில் இவங்க என்ன பண்றாங்க? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களை நீக்கிறாங்க. இன்னும் காரணம் என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு படையில போய் சேருங்க அப்படின்னா மக்கள் உடனே பேர் கொடுக்குறாங்க. வேற படையில போய் சேருங்க அப்படின்னா பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? இங்க போனா கன்ஃபார்ம் வெற்றி. காலித் பின் வலீத் கூட போருக்கு போனா என்ன கிடைக்கும்? கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஸோ அதனால வந்து அந்த மைண்ட் செட்ல மக்கள் என்ன பண்றாங்க? ஜெயிக்கிற டீம்ல நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் வருது. ஸோ அதனால காலிதே கிடையாதுன்றாங்க. அது சொல்லிட்டு உமர் என்ன சொல்றாங்க? நான் ஒரு குற்றத்திற்காகவோ சந்தேகத்தின் அடிப்படையிலேயோ காலிதை நான் நீக்கவில்லை. அப்புறம் சொல்லிட்டு சொல்றேன், இந்த இவரை நீக்கியது மிகப்பெரிய சக்தியாக மக்கள் இவர்களை நம்ப தொடங்கிட்டு. இதுல இன்னொரு கூடுதலும் இருக்கு. முத்தன்னா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவங்க மரணிக்கிறாங்க இல்லையா? அது போகும்போது இவங்களையும் சேர்த்து தான் நீக்கிறாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு வந்து இங்க காலிது நீ இறங்கிக்குங்க, இங்க முசன்னா நீங்க இறங்கிங்கன்னா இவங்க இறங்குறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சாங்க? அவங்க மரணமே அடைஞ்சிட்டாங்க. அதை நீக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையும் மக்கள் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்களால் தான் ஜெயிக்க. ஏன்னா முத்தன்னா ரலியல்லாஹு அதே மாதிரி தான். அதாவது 100 முஸ்லீம் கொல்லப்பட்டிருக்காங்க, ஆப்போசிட் எவ்வளோ 1,00,000 பாரசீகர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் அவரும். யாரு? காலித் பின் வலீத் எந்த அளவுக்கு வெயிட்டான கையோ அதே மாதிரி வெயிட்டான கை யாருன்னா முசன்னா பின் ஹாரிஸ். அப்போ அவங்களையும் வந்து அவர் 1000 பேருக்கு நிகரானவர்னு சொல்லி அவருக்கு பட்ட பேர் அவருக்கு. அப்போ அதனால அவர் என்ன பண்றாங்கன்னா அவரையும் சேர்த்து நிற்கிறேன் சொல்லி சொல்றாங்க.
நான் இவங்க 2 பேரையும் ஏன் நீக்கினேன் அப்படின்னா, இவர்கள் மிகப்பெரிய சக்தியாக மக்கள் நம்ப தொடங்கி விட்டார்கள். இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, மக்கள் அவர்கள் இருவரையே சார்ந்து இருந்து விடுவார்கள். இந்த அச்சத்தினால தான் மக்களுக்கு வந்து இந்த லீடர்ஷிப் ரசூலா பாருங்க அதுதான் பண்ணிட்டே இருந்தாங்க. இல்லைன்னா என்ன இருக்கணும், ரசூலா அனுப்பின எல்லா படைகளும் யார் தலைமை தாங்கணும்? அபூபக்கர் தான் தாங்கணும். அதுதான் தகுதியான ஆள் யாரு? அபூபக்கர் தான். ஆனா ரசூலா என்ன பண்றாங்க, உசாமாவை போட்டு உசாமா கீழே அபூபக்கர் அனுப்புறாங்க. உசாமா எவ்வளோ? 17 வயசு. உசாமா ரலியல்லாஹு 17 வயசு, அபூபக்கர் ரலியல்லாஹு எவ்வளோ? 60 வயசு. அவருடைய அனுபவம் என்ன இவர் தளபதியா அப்படி போறாரு, அவருக்கு பின்னாடி ஒரு படை வீரரா போறாரு. இந்த டிசிப்ளின் இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருப்பாங்களா? எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க? ரசூலா என்ன பண்றாங்கன்னா, எல்லா முஸ்லீமும் எல்லாருமே திறமசாலிகளா இருக்கணும் அப்படிங்கறத பண்ண. ஏன்னா ஒரு அமைப்புன்னு உருவாக்கும்போது அப்படிதான் பண்ணணும். அதே வந்து ஒரு கலிஃபான் இருக்கும்போது கலிஃபா மட்டும் தான் பவரா இருக்கணும், கலிஃபா எடுக்கிறது மட்டும் தான் டீசனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் ரசூலா இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இப்போ இவனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோமை பொறுத்த வரைக்கும், ரோமுடைய ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரோமாபுரியும் வாக்களிக்கப்பட்டுச்சு. ஆனா கிஸ்ராவை பொறுத்த வரைக்கும் ரசூலா என்ன சொன்னாங்க, கிளி தெரியப்படுவாங்க. ஆனா ரோமாபுரியத்தை பொறுத்த வரைக்கும் கிளி தெரியப்பட மாட்டாங்க, அந்த அளவுக்கு சொல்லலை. ஏன்னா ரோம் பொறுத்த வரைக்கும் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ரசூலுக்கு மரியாதை கொடுத்தான். ரசூலுல்லாஹ் வந்து அவன் மதிச்சான். அவன் வந்துட்டு சும்மா கிடையாது. அவன் என்ன சொன்னான், அந்த கடிதம் வரும்போது கூட, நான் மட்டும் இந்த பதவியில இல்லை அப்படின்னா அவருடைய பாதங்களை கழுவுவேன் அப்படின்னா. யாரு? ரோமுடைய மன்னர் வந்து என்ன சொன்னான், நான் ஹெர்குலிஸ் என்ன சொன்னான், நான் மட்டும் இந்த போஸ்டிங்ல இல்லை அப்படின்னா இந்த இறை தூதருடைய கால கழுவுவேன், நான் முதல்ல போய் அந்த இடத்துல போஸ்டிங் என்னை தடுக்குது அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டான். ஆனா அவன் வந்து மனசளவில் ரசூலா மதிச்சான். அதே மாதிரி தபுக் போர்ல வரும்போது ரசூலா எதிர்க்கிற தைரியம் அவனுக்கு வரல. அவன் என்ன நினைச்சான், போன தடவை காலித் பின் வலீத் வந்தாரு, இந்த தடவை அப்போ கேட்கறான் படை தளபதி யாருங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஒன்று அப்படியே திரும்பி போயிடறான். அந்த தபுக் போர் ரசூலா கூட்டு போறாங்கல்ல, 30,000 பேர் கூட்டிட்டு போறாங்க. அந்த பக்கம் ஹெர்குலிஸ் வரான், அந்த பக்கம் ஹெர்குலிஸ் 2 லட்சம் பேரை கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்தவொடனே கேட்கறான், முன்னாடி படையில் யார் வந்திருக்கிறான். ரசூலா அவங்க முகமது வந்துட்டாங்கன்னா வேலைக்காகாது, இறை தூதரை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் போயிடறான். வேண்டாம், அந்த ஊரை அவங்களே வச்சுக்கிட்டோம், எது தபுக்கு நமக்கு வேண்டாம், போனது போயிட்டு போகுது, இதோட நம்ம விட்டுடலாம், நம்ம அவங்கள போய் சீண்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடறான். இதனால ஒரு சாஃப்ட் கார்னர் என்ன இருந்துச்சு அவனுக்கு இருந்துச்சு. அதுவும் பாருங்க, எப்பயுமே கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லீம்கள் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் தான். சரி நம்ம பையன்டா வச்சுட்டு போறான்டா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கு. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், கிறிஸ்தவர்கள் உங்க மேல ஒரு சாஃப்டாவே இருப்பாங்க, ஆனா இணை வைப்பவர்கள் உங்களை விட மாட்டாங்கன்றாங்களா. இணை வைப்பவர்களும் யூதர்களும் உங்க விஷயத்துல வேற மாதிரி தான் எடுப்பாங்க. அவங்க மான பிரச்சனையா பார்ப்பாங்க. கிறிஸ்தவர்கள் எப்படி பார்ப்பாங்க, சகோதரரா பார்ப்பாங்க. ரசூலா எப்படி பார்த்தாங்க, கிறிஸ்தவர்களை சகோதரர்களா தானே பார்த்தாங்க. அப்போ ரோம் ஜெயிச்சா இவனே சந்தோஷப்படணும், குர்ஆன்ல வருது இல்ல, ரோம் ஜெயிச்சாலும் தோத்தாலும். இப்போ கிரிக்கெட் டீம்ல வந்து உங்களுக்கு வேற ஏதோ ஒரு டீமோட கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த டீம் ஜெயிச்சா உங்களுக்கு சந்தோஷம் வருது இல்ல. நீங்க அர்ஜென்டினா சப்போர்ட்டரா இருப்பீங்க, அப்போ அர்ஜென்டினா ஃபுட்பால்ல ஜெயிச்சதுன்னா உங்களுக்கு மனசுல சந்தோஷம் வரும். அந்த மாதிரி அப்போ இவங்க ஒரு மறைமுகமா இவங்க சப்போர்ட்டரா இருந்திருக்காங்க. யாருக்கு? ரோமுக்கு வந்து இந்த முஸ்லீம்களும் வந்து ஒரு தங்களுடைய டீம் நம்ம கட்சிக்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் ஸ்ட்ரீட் பண்ணிருக்காங்க. அவங்களும் எப்படி எடுத்துருக்காங்க, அந்த அளவுக்குலாம் சீரியஸா அவங்க எதிர்க்கிறதுக்குலாம் போல. அப்போ இவங்க ரோமுடைய பொறுத்த வரைக்கும் ரோம் வந்து முழுசாலாம் அழிக்கப்படல, ரோம் வந்து அப்படியே இருந்துச்சு. ரோமை பொறுத்த வரைக்கும் அது தனி ஸ்டோரி, இன்ஷால்லா அது ஒரு தனி பயனா அது பண்ணுவோம். அதுக்கு இறுதி நூற்றாண்டு இதில் எடுத்து ரோம் பண்ணுவோம். ஏன்னா ரோம் வந்து இறுதி முன்னறிப்புகள்லாம் முக்கியமான ரோல் வருது. ஏற்கனவே அது சுருக்கமாக கொஞ்சம் பேசியிருந்தேன். ரோமுன்னா எது, கிறிஸ்தவர்கள்லாம் யாரை குறிக்கும், ரோமுடன் நீங்கள் கூட்டு சேருவீங்க அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. இன்னைக்கு கூட்டு சேர்றவங்களாம் என்னத்தை காட்டுறது, இந்த ஹதீஸ் காட்டுறது பாருங்க, நாங்கள் ரோமோட தான் சேர்ந்துருக்கோம். ரசூலா சொன்னாங்களா இல்லையா, ரோமர்களுடன் கூட்டு வைப்பீங்க, அதனால தான் அமெரிக்கா கூட கூட்டு வச்சிருக்கோம், அதனால தான் நாங்கள் ஜைனிஸ்டோட கூட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஆனால் ரோமுங்கிறது யாரை குறிக்கும் அப்படிங்கிறது அது ஒரு விரிவாக பார்க்கணும். இந்த வரலாற்று பின்னாடி நிறைய இருக்காது. இன்ஷால்லா அது ஒரு நாள் வந்து ரோம்னு என்ன பார்ப்போம். இப்போ ரோம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கிட்டே போகுது. இவங்களுடைய அசல் ஹெட் குவார்ட்டர்ஸ் எது, கான்ஸ்டன்டினோபிள், துருக்கி. இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்போ எங்கே இருந்துச்சு, துருக்கி. அதுதான் ஹாஜியா சோஃபியா, இந்த பள்ளிவாசல்னு சொல்லி இப்போ மாற்றி வச்சிருக்காங்கல்ல, அது ஒரு மிகப்பெரிய அநியாயம், அதை மாற்றி வச்சிருக்காங்க. அப்போ அதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அசல் மார்க்கஸ் வந்து அது. ஆனால் அவங்க என்ன இங்கே கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்க, இது எல்லாமே எதை, ஜெருசலமை, சிரியாவை, லெபனானை, ஜோர்டானை, இது எல்லாமே அவங்க ஆட்சி கீழே இருந்தது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே கூட ஈசா நபி வரும்போது கூட ரோமாவுடைய ஒரு கவர்னர் தானே இருந்தான், ரோமாபுரியுடைய ஒரு கவர்னர் தானே இருந்தான். அவனுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண சொல்லி தானே யூதர்கள் தூண்டி விடுறாங்க, இவங்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ரோமுடைய மன்னன் இருந்தது வந்து கான்ஸ்டன்டினோபிள்ல தான் அவங்க இருப்பான்.